அல்லாவின் முழு முதற்பெயரான அல்லாஹ். இதுவே இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகிறது. நாம் அனைவரும் உள்ளத்தை வேறு எங்கும் சிதறவிடாமல் அல்லாஹ் என்று திக்ரை ஓதிக் கொண்டு இருந்தால் ஈமான் அதிகரிக்கும், அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். யா அல்லாஹ் என்று ஜும்மா தொழுகைக்குப் பின் 200 முறை ஓதி வந்தால் அவருடைய துன்பம் நீங்கும். யா அல்லாஹ் என்று ஒருவர் அதிகமாக திக்ர் செய்து வந்தால் அவருடைய மதிப்பு உயரும், சந்தேகம் நீங்கும், ஈமான் உறுதி பெறும், மன உறுதி ஏற்படும். அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். தேவைகள் நிறைவேற 5000 முறை ஓதி வர வேண்டும். யா அல்லாஹ் என்று திக்ர் செய்து வந்தால் தீய எண்ணங்கள் நீங்கும், மன உறுதி பெறும். அடுத்ததாக அல்லாவின் திருப்பெயரான யா ரஹ்மான். யா ரஹ்மான் என்று திக்ர் செய்து வந்தால் நினைவாற்றல் பெறலாம், ஈமான் அதிகரிக்கும். அதிகாரிகள் தீயோர்கள் நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள். இந்த திக்ரை ஓதினால் நம் துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். நம் நாட்டங்கள் நிறைவேற ஐவேளை தொழுகைக்கு பின் 100 முறை ஓதி வர வேண்டும். அடுத்ததாக யா ரஹீம். இந்த திக்ர் ஓதி வந்தால் உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஏற்படும், பணம் உணவில் பர்க்கத் ஏற்படும், பதவி உயர்வு பெறும். நாம் தீய செயலில் ஈடுபடாமல் இறைக்காவல் பெறலாம், ஆபத்துகள் நீங்கும், படைப்பினங்களின் அன்பு பெறலாம், நீண்ட நாள் நோய் பிரச்சனை அனைத்தும் நீங்கும், தீயவர்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். யா அர் ரஹ்மர் ராஹிமீன் என்று அதிகமாக ஓதி வந்தால் இருவரிடையே அன்பு நேசம் ஏற்படும். சகல காரியங்களிலும் வெற்றி பெற இந்த திக்ரை அதிகமாக ஓதி வரலாம். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். இந்த 3 அல்லாவின் திருப்பெயர்களை ஓதி வந்தால் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நோய், துன்பம், பிரச்சனை, கடன் எல்லாமே நீங்கும். அதிகமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அசர் தொழுகைக்கும் மக்ரிப் தொழுகைக்கும் இடையில் 41 நாட்கள் ஓதி வந்தால் அவர்களுடைய நோய் நீங்கும். 100 முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது. யா அல்லாஹ் என்றால் அல்லாவே என்று அர்த்தம். யா ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளனே என்று அர்த்தம். யா ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடனே என்று அர்த்தம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திக்ர்களை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் அனைத்து துவாவையும் நிறைவேற்றுவான். ஆகவே நாம் எல்லோரும் இந்த திக்ர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாயை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன், ஆமீன்.